விக்னேஷ் விக்கி என்ன வேணா போட்டுக்கலாம். அவர் தான் போலிங் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மேட்சிங். ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சாருங்க ஆஃப் சைடுல ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் பொறுமையா நின்னுட்டு இருக்காரு. பால் வரட்டும் நம்ம கிட்ட. ஒரு சிங்கிளும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஆஃப் சைட் பிளேஸ் பண்ணாரு. தேர்ட் மேன் ரீஜன்ல ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு சிங்கிள் தான். Straight towards the wickets. ஒரு சிங்கிள் மறுபடியும். பவுண்டரி லைன் கிட்ட இருக்கவங்களாம் அந்த ஆஃப் சைட் கொஞ்சம் நிக்காதீங்க. ஒன்னு கேட்டுக்கு வெளியே கொஞ்சம் போய் நில்லுங்க. இல்லைனா இந்த சைடு வந்துருங்க. ஸ்டேஜ் கிட்ட இடம் போட்டிருக்கோங்க, வந்து நின்னுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்ல இங்க ஒரு டாட் பால். எஸ், ஆஃப் சைடு அடிக்க போன மாதிரி இருந்தது. பட் கடைசி நேரத்தில் லெஃப்ட் சைடு திருப்பி ஒரு சிங்கிளா மாத்திருக்காரு பேட்ஸ்மேன். நோ பால் வேற. என்டிசிசி அணியினர் கொஞ்சம் 6 லைனை விட்டு கொஞ்சம் வெளியே நில்லுங்க. நோ பால் பிளஸ் ஒரு ரன். என்டிசிசி அணியினர் 6 லைனை விட்டு கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி நில்லுங்க. டாட் பாலோட முடிக்கிறாங்களா? இல்லைங்க, ரன் அவுட் மிஸ் ஆகிருக்காங்க. ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவில் 5 ரன். என்டிடிசி பேட்டிங் டீம், அதாவது பால் உங்ககிட்ட வந்தா ரன்ஸ் தர மாட்டாங்க அப்படின்ட்டு அங்க இருக்க ஸ்மார்ட்டான பிளேயர் ஒருத்தர் சொன்னாரு. 5 ரன் ஒரு ஓவர் முடிவுல. எஸ், பேட்ஸ்மேன் கீப்பர்லாம் கொஞ்சம் ரெடியா இருங்க. ஏன்னா லெகம்பி ரொம்ப ஷூட்டானவர். நல்ல ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சாரு லெக் சைடுல. பட் இருந்தாலும் 2 ரன் தான் கொடுப்பாரு அம்பையர். ஃபர்ஸ்ட் 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு நல்ல ஷாட்டும் கூட. பாலை பார்த்து அடிச்சார் ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு ஷாட். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாரு. பால் ஸ்லோவா இருக்கு. ஒரு சிங்கிள். 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமா? ரன் பண்றாங்க. எஸ், அவுட் கொடுத்திருக்காருங்க அம்பையர். முதல் விக்கெட் இழக்கிறாங்க என்டிசிசி. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாரு. பால் ஸ்லோவா இருக்கு. ஒரு சிங்கிள். 2 ரன்னுக்கான ரன் பண்றாங்க. எஸ், அவுட் கொடுத்திருக்காருங்க அம்பையர். நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு.
எஸ் கேட்ச் காமன் கம்போஸ்ட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பவுலர் விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. அவங்க டீமுக்கு 2வது விக்கெட் எடுக்கிறாங்க பேட்டிங் டீம். பவுலர் ரஞ்சித் நல்லாவே போட்டுட்டு இருக்காரு அவங்க டீமுக்கு. பேட்ஸ்மேன் தமிழ் வந்திருக்காரு. எஸ் அடிப்பேன் தேர்ட் மேன் ரீஜன்ல மாதிரியான ஒரு ஷாட். நல்ல பிளேஸ்மெண்ட், யோசிச்சு தட்டி விட்டாரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. கம்ப்ளீட் பண்றாங்க அந்த சிங்கிளை. ஃபுல் டாஸ் பாலுங்க, தூக்கி அடிச்சாரு. 2 ரன் ஆகுது ஸ்கோர் கார்டில். ஆஃப் சைடு ஸ்விங் பண்ணாரு, பட் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பாலா மாறுது. ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் 11 for 2. வெளியே போன பால பசங்க எடுக்கும். ரெண்டு ஓவர் முடிவில் 11 for 2, 11 for 2. ஸ்விங் அண்ட் மிஸ், டாட் பால். மறுபடியும் விக்னேஷ் வந்திருக்காரு தன்னோட செகண்ட் ஓவர் போடுறதுக்கு. ஆஃப் சைட்ல டிரைவ் பண்ணி விட்டாரு. லாங் ஆஃப்ல இங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பால் ஸ்லோ ஆகிடுதுங்க. தூக்கி அடித்த மாதிரி எந்த ஒரு ரன்னும் வரல. பெரிய பெரிய ஷாட்ஸ்க்கான முயற்சி பண்ணுறாங்க, பட் கம்ப்ளீட்லி மிஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸ்டம்பிங்கான வாய்ப்பு. எஸ், ரோஹித் அவுட் கொடுத்துருக்காருன்னா பேட்ஸ்மேன் அவுட்னு அர்த்தம். வெளியே வந்து ஆக வேண்டிய கட்டாயம். ரோஹித் ஸ்மார்ட்டான பேர் இல்லை, லெகம் பேர் யாருன்னு கேட்டாங்க, சொல்லி ஆகணும்ல. 3 விக்கெட் இழந்திருக்காங்க இங்க. கிக்கன் கால் என்டிசிசி 3 விக்கெட் இழந்திருக்காங்க இது வரைக்கும் இங்க. பேட்ஸ்மேன் பேரு ஃபர்ஸ்ட் பால் வைடோட ஸ்டார்ட் ஆகுது சேட்டா அவர்களுக்கு. ஒரு டாட் பால் இங்க. நல்ல பால் போலர் கிட்ட இருந்து, விக்னேஷ் கிட்ட இருந்து. கேட்ச் டாப்புங்க. எஸ், வெயிலின் சீற்றம்னு கூட சொல்லிடலாம் கேப்டன் கேட்டார்னா. ஓவர் அப். 3 ஓவர் முடிவில் 14 ரன், 3 விக்கெட் இழப்புக்கு. ரோஹித் அப்படியே 2 ஸ்டெப்பா பின்னாடி போயினேங்கிறாரு நிழல் தேடி.
பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் இங்க கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ட்ரை பண்ண பார்த்தாரு, பட் மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். இங்கே ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால். ஆன் டு தி ஆஃப் சைடு, ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க, சூப்பரா அடிச்சாரு. 2 ரன் 2G கொடுத்துருக்காங்க அம்பையர். இன்னும் இந்த ஓவரில் ஒரு பால் மிச்சம் இருக்கு. எஸ், லெக் சைடில் மறுபடியும் ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். ஃபீல்டர் கீப்பர் இல்லை, பட் 2 ரன் ட்ரை பண்ணுவாங்களா? இல்லை, ஒரு சிங்கிள் தாங்க. தென் வெளியே போன பால் எடுத்துட்டீங்களான்ட்டு ராஜேஷ் அவர்கள் கேட்டாரு. ஸோ ஸ்கோர் 19. 4 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு. ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆன் திசையில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். எஸ், பைக் பார்க் பண்ணியிருக்கவங்க ஸ்டேஜ்க்கு பின்னாடி, அதாவது கேட்டுக்கு வெளியே பார்க் பண்ணியிருக்க எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் செவுத்துக்கு ஒட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போலிங் போடும்போது பேச மாட்டோம், சாரி. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. மறுபடியும் ஒரு வைடு. 2 பேக் டு பேக் வைட் போட்டிருக்காரு. ஸ்கோர் 23 தொட்டுட்டு இருக்கு. தூக்கி அடிச்சாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்காது, பட் ஓடி தான் எடுத்தாகணும். கீப்பர் இல்ல. 2 ரன் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 3 ரன்னுக்கான வாய்ப்பா? எஸ், கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? 2 ரன்னோட கம்ப்ளீட். நாட் அவுட் கொடுத்திருக்காரு. 3 ரன் ஆட் பண்றாங்க ஸ்கோர் கார்டுல பேட்டிங் டீம். இன்னும் 3 பால் மிச்சம் இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. ஒயிட் பால் சிக்னல் போய் தான் பேர் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. அந்த சைடு வைடு போட்டு போர் அடிக்குது, இந்த சைடு ஒரு வைட் போடுறான்பா அப்படின்ற மாதிரி வைட் போட்டார் பவுலர். ஆஃப் சைடுல ஸ்லைஸ் பண்ணி விட்டாரு. பால் கேட்டுக்கு வெளியே போயிருக்கு. 2 ரன் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல.
மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு. எஸ் காமன் கம்போஸ்டா ஒரு பிலோ நீ கேட்ச் ஒன்று எடுத்திருக்காரு ஃபீல்டர். அங்க விக்கெட்டும் இழந்திருக்காங்க. 28 தொற்றுக்கு புது பேட்ஸ்மேன் கேப்டன் அகில் வந்துருவாரு. ஒரே பால், கடைசி பால். கேப்டன் அகில் என்ன பண்ணுவார் அப்படின்றத பார்த்தாங்க. லாஸ்ட் பால் அதோ இன்னிங்ஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. அத கேட்ச் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும். அவுட்டும் ஆயிருக்காரு. அகில் வந்த வேகத்துல டாடா பை பை சொல்லிட்டாரு. 28 எடுத்திருக்காரு. 29 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க. என்டிசிசி கக்கன் காலனி பிகே. செகண்ட் மேட்ச்க்கான டாஸ். எஸ் மூணாவது மேட்சுக்கான டாஸ்க் வந்துருங்க. என்சிசி மற்றும் பரமேஷ் நகர் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். இங்க 29 வச்சா வின்னா. வந்துருங்க கொஞ்சம் இங்க வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியரா கேட்கணும். இருபத்தி 29 டார்கெட் 30 வச்சா வின்னா. லாஸ்ட் ஓவர் 11 ரன்ரா. 11 ரன் லாஸ்ட் ஓவர். லாஸ்ட் ஓவர் 11 ரன்ரா. லாஸ்ட் ஓவர் 11 ரன். 30 ரா. 31 தான சொல்றோம். 31 ரா. 31 டார்கெட். ஏய் 4 பேர் யார் கரெக்ட்டா பாருங்க. மூணே பேர் தான பாக்குறாங்க. ஒரு ஆள் கரெக்ட்டா சொன்னாங்க. தேவலாத ஆள் இருக்கு. ஆளே வந்து ஏய் இப்பதான் வந்து ரெண்டு பேர் போறா. எஸ் டார்கெட் 31ங்க. ஓகேவா 31 டார்கெட். நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் என்சிசி மற்றும் பரமேஷ் நகர் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா டாஸ் போடலாம். ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. என்சிசி வந்துட்டீங்களா? அசோக் திண்டா வந்துட்டார். என்சிசி சேர்ந்த அசோக் திண்டா சூப்பரா இருக்கு ப்ரோ. தலையில மாட்டிருக்கு தான் ப்ரோ மாசினி. ஒரு 3 அப்புறம் 2 வைட் அப்புறம் ஒரு 2G ஒரு டாட் அவுட். அதுல இருந்து 2 பால் மட்டும் அடிச்சா. யார் நம்பர் 2 பால் ஃபீல்ட் கனெக்ட் பண்ணு. பரமேஷ் நகர் வந்துட்டீங்களா டாஸ் போடுறதுக்கு? ரெண்டு கலர் இல்ல தல நானே வீட்ல போட்டு இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். அந்த ரெண்டு டீம் அனௌன்ஸ் பண்ணுவா. சரி தினேஷ் வீட்டுக்கு போயிரானா கேளு. தினேஷ் வீட்டுக்கு போயிரானா கேளு. தினேஷ் வீட்டுக்கு போயிருந்தா சார்ஜர் எடுத்துறோம். Permission other task winning. Permission other task winning. Okay. Bro, permission other task winning. அவங்க decision என்ன சொல்லுவாங்க.
பவுலர் அகிலடா இல்ல இல்ல இரு இரு பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ பேட்ஸ்மேன் நேம் ஸ்ட்ரைக்கர் யாரு ஸ்ட்ரைக்கர் யாரு பேட்ஸ்மேன் மதன் மற்றும் ராஜா வந்திருக்காங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. கேப்டன் அக்கீல் வந்திருக்காரு பவுலிங் போடுறதுக்கு. சாம பாலுங்க ஸ்டார்ட்ஸ் அப் வித் டாட் பால். ஒரு பயங்கரமான நெயில் பண்ணியிருக்காரு பால மதன். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேட்டிங் டீமுக்கு. ஒயிட் பால் சிக்னல் பை அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகும். முதல் ரன் ஒயிட் மூலமா வந்திருக்கு பேட்டிங் டீமுக்கு. ஸ்ட்ரைட் டு தி பவுலர். அகிலே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால் மறுபடியும் 2 டாட் பால் இது வரைக்கும் இந்த ஓவர்ல ஒரு ரன் வந்திருக்கு ஒயிட் மூலமா. மீண்டும் ஒரு டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. பட் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. மிஸ் பண்ணிருக்காரு ஒரு ஃபீல்டர். அங்க ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது. முதல் ரன் பேட் மூலமா வந்திருக்கு. ஆஃப் தி மார்க் வித் சிங்கிள். ராஜா ஸ்ட்ரைக்ல இருக்காரு இப்போ. திக்கி சேஜ் 2 ரன் ஆட் ஆகுதுங்க ஸ்கோர் கார்டு. அவர் ஆஃப் தி மார்க் வித் 2 ரன்ல வந்திருக்காரு. ஆஃப் தி மார்க் ஆயிருக்காரு. எஸ் அங்கே கேட் கிட்ட நிற்கிறவங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் வெளில நின்று கேட்டுக்கு வெளில நின்றுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபீல்டர்ஸ் பேட் பால் வந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கும். கேட்டை முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபீல்டர்ஸ் நீங்களே டீம். இங்கே ஒரு வைட் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது மறுபடியும். பரமேஸ்வரன் நகர் டீம்ஸ் அங்கே நிற்கிறவங்க அப்படியே அந்த கேட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். எஸ் ஒரு யாக்கர் லென்த் த்ரோ டைரக்ட் வந்து அவுட்டா இருக்குங்க. எஸ் கொஞ்சம் சின்ன மிஸ் ஃபீல் பண்ணாரு. ஒரு ஓவர் அப் ஸ்கோர் இது வரைக்கும் 6 ரன் வந்திருக்கு. இந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கவங்க கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புது பவுலர் சேட்டா வந்திருக்காரு. ஒயிட் பால் சிக்னல் பை அம்பையர். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. பட் அதை டாட் பாலா மாத்திருக்காரு. ஆஃப் சைட் ஸ்லைஸ் பண்ணி விட்டாரு. ஒரு சிங்கிள். 2வது ரனுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். டாட் பால்.
மறுபடியும் ஒரு டாட் பால் இங்க. இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவர்ல. டாட் பால்ஸ்ல நெயில் பண்ணிட்டு இருக்காருன்னா சொல்லி ஆகணும் இங்க பவுலர் சேட்டா. நல்ல ஷாட் லாங் ஆஃப் திசையில ஒரு சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிவில் 9 ரன். மூஞ்சி முன்ன உட்காந்துக்கிற. அடுத்த பால் ஆன் டு தி ஆஃப் சைடு, பட் இருந்தாலும் டாட் பாலா மாறுது. அடுத்த பால் பவுலர் அடிச்சு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சாரு, தூக்கி லாங் ஆன்ல ஃபீல்டர்ல ஒரு ஃபீல்டர் தான் பிக் பண்ணி ஆகணும். ஒரு சிங்கிள் ஆட் ஆகுதுங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல 6 இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. 3வது மேட்ச் போயிட்டு இருக்கு. 6 எதுவும் இது வரைக்கும் பார்க்கல. 2வது மேட்சா? ஓகே, 2வது மேட்ச். கீப்பர் கேட்ச் முறையில் விக்கெட் விழுது. தேங்க்யூ அம்பையர். அவுட் கொடுத்துருக்காரு. ராஜா தரோட விக்கெட் விட்டு போய் எந்திர வேண்டிய கட்டாயம். 6 எதுவும் இது வரைக்கும் பார்க்கல. 2வது மேட்சா? ஓகே, 2வது. ரெண்டு பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவர்ல. பேர் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா பேர்? டாட் பால். ஓவர் முடிவுக்கு வருதுங்க. 2 ஓவர் முடிவில் 10 ரன். ஓவர் முடிஞ்சு 3 ஓவர் தானே சொன்னேன். 3 சார்ண்ணா 3 ஓவர்ண்ணா. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10ங்க. தேர்ட் மேட்சுக்கு பரமேஸ்வர் நகர் டாஸ் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டிசிஷன்ஸ் ஒன்றும் சொல்லலை.
கிளீன் போல்டு. வந்த வேகத்துல முதல் விக்கெட் அவரோட எடுத்திருக்காரு. பவுலர் வெங்கடேஷ். பிளேஸ் ஆன் டு தி ஆஃப் சைடு. ஒரு சிங்கிள் கிடைக்கும் அங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. நியூ டைகரோட 12th மேன் நீங்க கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்கலாம். நல்ல ஷாட் டிரைவ் பண்ணி விட்டார் ஆஃப் சைடுல. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமா? எஸ், கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். டைரக்ட் த்ரோவா இருக்குமா? இல்லங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு அடிச்சாரு. 2 ரன் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல. ஒரு டாட் பால். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 16 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 15 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 5 பாலுக்கு 15 ரன் தேவை. ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு. அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் தான். எஸ், இன்னும் 4 பாலுக்கு 14 ரன்கள் தேவை. ஒயிட் பால் சிக்னல் பை பேர் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகும். இங்கே ஒரு டாட் பால். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் தான் வரும். 2 பால்ல 12 ரன் தேவை.
இங்கே ஒரு ஒயிட் பால். எஸ், தேர்ட் மேன் ரீஜனில் ஒரு சிங்கிள். எஸ், இதோட அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு. கிட்டத்தட்ட 10 ரன் மேலே அடிக்கணும். 10 ரன் அடிக்கணும். சரிண்ணா. ஸ்ட்ரைட் டு தி பவுலர், கேட்ச் பிடிச்சிருக்காங்க. தென் ரெண்டு டீமும் மேட்ச் முடிஞ்சிச்சு. ரெண்டு டீமும் இங்கே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. உங்களுக்கான மெடல்ஸ்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. தென் இந்த மேட்சை லூசர் டீம் மட்டும் கொஞ்சம் வாங்க. லூசிங் டீம் மட்டும் கொஞ்சம் வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. மெடல்ஸை மட்டும் பிக்கப் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. தென் மேன் ஆஃப் தி மேட்சும் வர வேண்டிய கட்டாயம் இருக்குமா? சேட்டா மேன் ஆஃப் தி மேட்ச், அவரும் கொஞ்சம் வந்து அவார்ட்ஸ் வாங்கிட்டு போயிருங்க. உங்களுக்கான அவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. சேட்டா கொஞ்சம் வந்துருங்களேன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கு. அதான் கக்கன் பிரதர்ஸ் பி டீமும் வந்துருங்க உங்களோட மெடல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக. சேட்டா மேடைக்கு வந்துடும்.